குழந்தைங்களுக்கு ஃபுட்டு ஆரம்பிக்கும் பொழுது சாலிட் உணவு கொடுக்கும் பொழுது எல்லாரும் இந்த 5-6 தப்ப கட்டாயம் பண்ணுவோம். நீங்க இல்ல நான் இல்ல எல்லாருமே இதை தப்ப பண்ணதான் நினைப்போம். என்னென்னு பாத்திரலாமா? 6 monthsல சாப்பாடு ஆரம்பிக்கும் பொழுது என்ன செரிலாக் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற தாட், இது ஃபர்ஸ்ட் தப்பு. ஆக்சுவலி ஆர்டிபிஷியலா எந்த ஒரு ஃபுட்டும் ஆரம்பிக்காதீங்க. இயற்கையா உங்க வீட்டுல நீங்க சமைச்சு கொடுக்கறது தான் எப்பயும் நல்லது. செரிலாக்ல நிறைய ஆடட் சுகர் இருக்கு, பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு. இது வளரும் குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது. எடுத்த எடுப்புலயே சத்து மாவு கஞ்சியை ஸ்டார்டிங்லயே கொடுக்கிறது. நாம எல்லாம் என்ன நினைப்போம், நம்ம குழந்தைக்கு என்னென்ன உள்ள நிறைய சத்து இருக்கோ அத்தனையும் ஊட்டி விட்டணும், அத்தனையும் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத எல்லா பேரண்டோட நினைப்போம். பட் ஆனா அது நல்லதுதான். பட் ஸ்லோவா ஆரம்பிக்கணும், ஸ்டெடியா ஆரம்பிக்கணும். ஆரம்பத்துல எப்பயுமே சிங்கிள் கிரெயின்ஸ் ஆரம்பிக்கிறது தான் நல்லது. அதாவது அரிசினா அரிசி கஞ்சி, ராகினா ராகி கஞ்சி, இந்த மாதிரி தானியங்கள் எதுவுமே சிங்கிளா ஆரம்பிச்சு போக 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 நம்ம சத்து மாவு கஞ்சி எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். எடுத்தெடுப்புலயே நிறைய கொடுத்தோம்னா குழந்தையுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் டேமேஜ் ஆயிடும், அதால ஹேண்டில் பண்ண முடியாது. பேக்டு ஃபுட்டு, கர்ப்பர் ஃபுட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கிறது வேண்டவே வேண்டாம். குழந்தை இது வரைக்கும் பால் தானே குடிச்சுது, திடீர்னு கெட்டி ஆகாரம் கொடுத்தா தாங்குமோ என்னமோ குடிக்குமோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப தண்ணியா அந்த கஞ்சியை கறக்கிறது, ரொம்ப லிக்விடா வாட்டரியா ஃப்ளோயியா சாப்பாடு விட்டுறது, நியூட்ரிஷன் பத்தாது. இன்னும் சில பேர் இன்னும் ரொம்ப கெட்டியாவும் பேசஞ்சிருவாங்க. ஸோ 6 to 8 monthsல கெட்டியா, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, தண்ணியாவும் இருக்கக்கூடாது. எடுத்தோம்னா ஸ்பூன்ல நிக்கணும். தேனை விட ஸ்லைட்லி ஹார்டர் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி கொடுக்கப்படாது. ராகி கொடுத்தாலும் ஓகே தான், ஆனா நிறைய பேருக்கு அதுல நிறைய ஃபைபர் இருக்கனால கேஸ் ஃபார்மேஷன் நிறைய வரும். ஸோ உங்க பேபி கேஸி பேபியா இருந்தா அதை ரெகுலரா கொடுக்காம இருக்கிறது நல்லது. பிகினிங்லேயே ஃப்ரூட்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஃப்ரூட்ஸ் ஒரு 8-9 monthsல ஸ்டார்ட் பண்ணா போதும்.